வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி, துக்கம், வெற்றி, தோல்வி, சந்தோஷம், கஷ்டம் இவற்றினுடைய கலவை. யதார்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் நாம் வாழ்க்கையை நிதானமாகவும் அறிவோடும் வாழ முடியும். நாம் எவ்வளவு திட்டங்கள் செய்தாலும் பல விஷயங்கள் நம்மால் முடிவெடுக்கப்படாது. இயற்கை, சூழ்நிலை, காலம், மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. நம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் உழைக்கவும், மற்றதை இயற்கைக்கு விடவும் என்பதுதான் யதார்த்தம். வாழ்க்கையின் விலை மதிப்பான பொருள் ஒன்றே ஒன்றுதான், அது நேரம். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை ஒரு முறை இழந்துவிட்டால் அதை திரும்ப பெற முடியாது. அதனால்தான் நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ள விஷயங்களில் செலவிட வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் சற்று நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியால் அத்தனை கஷ்டங்களும் உனக்கு தீரப்போகின்றது என்பதை நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். பணம் மட்டும் வாழ்க்கையில் முக்கியம் என்பது அல்ல. அதுவும் முக்கியமானால் அதுதான் எல்லாமே என்று ஆகிவிடாது. பணம் இல்லாமல் வாழ்வது கடினம்தான். ஆனால் பணம் மட்டுமே இருந்தால் மன அமைதி, அன்பு, ஆரோக்கியம் அனைத்துமே கிடைத்துவிடும் என்று உன்னால் சொல்ல முடியுமா? உண்மையான செல்வம் மன நிம்மதிதானே. அது கிடைக்க வேண்டும் என்று நீ நினை. மீதம் எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும். வாழ்க்கையை தனியாக வாழ முடியாது. நமக்காக அன்பு செலுத்தும் உறவுகள், நண்பர்கள், குடும்பம் இவர்கள்தான் வாழ்க்கையினுடைய வேர்கள். வெற்றியின் உச்சியிலே நாம் இருந்தாலும் அன்பான உறவுகள் இல்லை என்றால் வாழ்க்கை வெறுமைதானே. அன்பான உறவுகளை நீ பெற்றிருக்க வேண்டும், அது உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று சில விஷயங்களை நான் இப்பொழுது செய்திருக்கின்றேன். வாழ்க்கைக்கு பணம் தேவை என்று நினைக்கின்றாய். உடலும் மனமும் ஆரோக்கியம் இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? சின்ன சின்ன உடல்நல குறைவுகளுக்கு கூட வாழ்வின் சுகம் குறைந்து விடுகின்றதல்லவா? உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிப்பதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம். பணமும் தேவைதான், ஆனால் முதல் இடத்தை உன்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் கொடு. 2 ஆரோக்கியம்தான் அடிப்படை. நீ பணத்தை பெறுவதற்கு ஆரோக்கியம்தான் அடிப்படை. அந்த பணத்தை பெற்ற பின் அனுபவிப்பதற்கும் ஆரோக்கியம்தானே தேவை. இது இரண்டிலும் நீ கவனத்தை செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பராமரிப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயம். அதுதான் பொக்கிஷமும் கூட. நாம் எதை பற்றி இது என்றும் இருக்கும் என்று நினைத்தாலும் அது தவறு. சூழ்நிலை, மனநிலை, மனிதர்கள் எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருப்பார்கள். அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் உண்மையான அறிவு. தோல்வி வந்துவிட்டதே, வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று நினைக்கக்கூடாது. தோல்வி ஒரு பாடம்தானே, அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறினால் அது நம்மை வெற்றியாளனாக மாற்றப் போகின்றது என்ற ஒரு உந்துதல் உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். யாராலும் தவிர்க்க முடியாத ஒரே யதார்த்தம் மரணம். அது எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் மரணத்தை நினைத்து பயப்படாமல் வாழ்க்கையை பயனுள்ள செயல்களால் நாம் நிரப்ப வேண்டும். கடந்த காலத்தை நினைத்து வருந்தியும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டும் வாழ்ந்தால் வாழ்க்கை வீணாகும். இன்றைய நாளை முழுமையாக வாழும் கலைதான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும். பணம், பதவி, புகழ் எல்லாம் நிலையற்றவை. ஆனால் பிறருக்கு கொடுக்கும் அன்புதான், நன்மைதான், நம்பிக்கைதான் என்றும் நிரந்தரமாக இருக்கும். அன்பே நிரந்தரம் என்பதை புரிந்து கொண்டு வாழத் தெரிந்தால் பெரும் மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன்னிடம் நிலைத்து இருக்கும். நல்லது நடக்கும்.